ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஆம், தீயிட்டு கொளுத்தப்பட்டு மறைசாட்சியாய் மரித்த புனித மார்க்குவின் வாழ்வின் சில நிகழ்வுகளை இங்கு காண்போம், வாருங்கள். மார்க்கு எருசலேமில் ஒரு பெரும் செல்வராக இருந்தார். இவரது பெரிய வீடுதான் பின்னாளில் ஜெப வீடாக மாறியது. பேதுருவால் மிகவும் அன்பு செய்யப்பட்டு இயேசுவின் சீடரானார். 1 பேதுரு 5:13 என் மகன் மார்க்குவிற்கு என்று பிரியமுடன் அழைத்தார் பேதுரு. பர்னபாவும் பவுலும் தங்கள் முதல் நற்செய்தி பயணத்தை அந்தியோக்கியாவிலிருந்து தொடங்கிய போது மார்க்குவும் உடன் இருந்தார். அலெக்சாந்திரியாவிற்கு வந்து அங்கு பல எதிர்ப்புகளிடையே இவர் தன் மறையுரையாலும் செய்த பல புதுமைகளாலும் புறவினத்தார் பலரை திரு அவைக்கு கூட்டி வந்தார். பின் ரோமிற்கு சென்றார். பவுலுக்கு பக்கபலமாக இருந்தார். பவுலும் பேதுருவும் இரத்த சாட்சியாய் மரித்த பிறகு மறுபடியும் பர்னபாவும் மார்க்கும் சீப்ரு தீவிற்கு சென்றார்கள். அங்கு எதிர்பாராத விதமாக பர்னபா இயேசுவின் பொருட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை அடுத்து மார்க்கு அலெக்சாந்திரியாவிற்கு பயணமானார். அங்கு திரு அவை வளர்ந்திருப்பதைக் கண்டு மகிழ்ந்தார். மார்க்கு ஒரு சிறந்த எழுத்தாளர். அதனால் இயேசுவின் வரலாற்றை நற்செய்தியாக சுருக்கமாக முதலில் எழுதினார். இவரது நூல் பிற இனத்தவருக்கு எழுதப்பட்டது. பேதுரு பல மடல்களை எழுதவும் இவர் உதவி செய்தார். மார்க்கு அலெக்சாந்திரியா முதல் ஆயரானார். நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த போது பலர் இயேசுவை பின்பற்றியதால் அங்குள்ள விக்கிரக ஆராதனையாளர்கள் பொறாமை கொண்டு மார்க்குவை கயிற்றால் கட்டி தரதரவென்று தெருவில் இழுத்து சென்று உயிரோடு தீயிட்டு கொளுத்தினார்கள். நம் புனிதர் மறைசாட்சியாய் மரித்தார். ஏப்ரல் 25 திருவிழா கொண்டாடப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.